மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையை என் உள்ளத்து உணர்த்தினை ஓவலரா உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் ஆபதாம பகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆபதாம பகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் உலகின் மகிழ்வே துன்பம் துடைப்பவரே கொடைவள்ளலே ராமா தங்களை மறுபடியும் மறுபடியும் வணங்குகிறேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆர்ஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். தேனினும் இனிய ராமா ராமா என்னும் சொல்லை இனிமையாய் பாடும் குயிலாம் வால்மீகியை வணங்குகிறேன். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாச்சனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அஞ்சனை புதல்வனை வீரனை ஜானகி துயரை அழித்தவனை குரங்குகளின் தலைவனை அக்ஷனை அழித்தவனை இலங்கைக்கு ஒரு பயங்கரவாதியாக திகழ்ந்த அனுமனை வணங்குகிறேன். ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாதிரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாம பவமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமது ராட்சசந்தகம். வாயுபுத்திரனை ஆஞ்சநேயனை பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவனை சிவப்பு முகமும் பொன் மலையை போன்ற பொலிவான தோற்றமுடைய ஆஞ்சநேயனை சிந்திக்கின்றேன். அரக்கர்களை அழித்தவனை ராகவனின் புகழ்பாடும் இடங்களிலெல்லாம் கண்ணில் நீருடன் தலைக்கு மேல் கூப்பிய கரங்களுடன் விளங்கும் அனுமனை வணங்குகிறேன். ரமண பகவான் ஆன்மீக மையம் சார்பாக வால்மீகி ராமாயண சிந்தனைகள் என்ற தலைப்பில் ஒரு வாரம் தொடர்ந்து வால்மீகி ராமாயண சிந்தனைகளை நாம் பார்க்க போகின்றோம். வால்மீகி ராமாயணம் வாழ்க்கைக்கேற்ற பாடங்கள் மிகுதியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வேதத்தின் சாரமாக அமைந்திருக்கிறது. அன்றாட வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருப்பதால் இதை மக்களுக்கு சொல்வது மிகவும் நல்லது என்ற கருத்திலே தான் நான் இந்த சொற்பொழிவை செய்கின்றேன். சிறுவயதிலே எனக்கு கம்பராமாயணம் மிகவும் பிடிக்கும். கம்பனுடைய பாடல்களிலே மனம் மயங்கியதுண்டு. ஆனால் சில சூழ்நிலையிலே சுந்தரகாண்டத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, சுந்தரகாண்டம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அது படிக்கும்போது நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் விலகணும், ஏதாவது நடக்கணும் அப்படின்னா சுந்தரகாண்டம் படிப்பாங்க. வால்மீகி ராமாயண சுந்தரகாண்டம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுந்தரகாண்டத்தில் சுய முன்னேற்ற கருத்துகள், நம்பிக்கைகள், தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த சுந்தரகாண்டம். அதனால் அந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது அதனுடைய இயல்பான போக்கு என்னை ரொம்ப கவர்ந்தது. இவ்வளவு உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்க இந்த காவியம், இதை முழுமையாக படிக்க வேண்டும் என்று நான் படிக்க தொடங்கினேன். படிக்க தொடங்கிய பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சத்தியமாகவும் இவ்வளவு உண்மையாகவும் மனத்தில் இருக்கிறதெல்லாம் தெளிவுபடுத்துகின்றது ஒவ்வொரு பாத்திரமும். இது ஏன் எப்படி என்று யோசித்த போது, பிரம்மா வால்மீகிக்கு ஒரு வரம் கொடுக்குறார். இந்த காவியத்தை நீ படைக்கின்ற பொழுது உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு ஞான திருஷ்டியினாலே எல்லாமே தெரியும். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன சிந்தித்தார்கள் என்பது கூட, இப்படியெல்லாம் சிந்திச்சிருப்பாங்களா அவங்க, நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த காவியத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சிந்தனைகள். ஒரு மனுஷனுக்குள்ள நமக்கு 1000 சிந்தனையோட வெளியில் ஒன்று பேசுகிறோம், உள்ளே ஒன்று வச்சுட்ருக்கோம். அந்த உள்ளே இருக்கிற சிந்தனைகள் கூட இதில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இயல்பாக இருக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாகவே தன்னை மாற்றிக்கொண்டே வரணும். இந்த ராமனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, மற்ற அவதாரங்களில் விஷ்ணு இவர் அப்படின்னு அவருக்கே தெரியும், அதனோட வேலை நடக்கும். ஆனால் இந்த வால்மீகி ராமாயணத்தில் பார்க்கின்ற பொழுது வால்மீகிக்கு ராமன் மகாவிஷ்ணு என்று தெரியும், தேவர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ராமருக்கு தெரியாது. எப்படி அப்படின்னா, பிரம்மா கிட்ட ராவணன் ஒரு வரம் வாங்குகிறான். என்ன வரம் வாங்குறான்? எல்லாராலையும் எனக்கு சாவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லும்போது மனிதர்களை விட்டு விடுகிறான். அதனால் ராவணனுடைய கொடுங்கோன்மை தாங்க முடியாது இருந்தபோது தேவர்கள் கேட்கின்ற போது பிரம்மா சொன்னார், மனிதர்களை அவன் விட்டுவிட்டான், அதனால் மனிதர்கள் மூலம் அவனுக்கு சாவு ஏற்பட
வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது மகாவிஷ்ணு வருகிறார். நான் தசரதர் புத்திரனாக பிறந்து மானுடனாக இருந்து ராவணனை அழிப்பேன் என்று அதற்கு மகாவிஷ்ணுவனுடைய பதிலாக இருந்தது. தான் மானுடனாக இருப்பதால் மானுடனுக்குரிய எல்லா பண்புகளும் இருந்ததே அன்றி அவர் கடவுளாக தன்னை உணரவே இல்லை. இப்படின்னா ஒரு சட்டம் தான் போட்டுட்டு தானே அது மாற முடியாது. ரிதம்பதிஷ்யாமின்னு வேதம் சொல்லும். ரிதம்பதிஷ்யாமின்னு என்ன அர்த்தம்? இறைவா, உன்னை ஒழுங்கு என்று போற்றுகிறேன், நீதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்குன்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் அவன் அதிமானுஷ செயல்களும் தெய்வீக செயல்களும் அவன் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் உயர்ந்த மனிதன், ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியாலே தெய்வ நிலையை எட்ட முடியும். அந்த முறையிலே ராமன் சிறிது சிறிதாக அவன்கிட்ட நிறைய ராமன் என்கின்ற ராமபிரானை பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் அழகாரு, ஏன் இப்படிலாம் பேசுகிறாருன்னு சில சமயங்களில் நமக்கு தோன்றும். அதற்கு சரியான பதில் என்னவென்றால், ராமபிரான் தான் மனிதன் என்று தெரிந்திருக்கிறார். ஆனால் நான் தெய்வீக நிலைக்கு உயர வேண்டும், அந்த முயற்சியை நோக்கியே ராமபிரான் சென்று கொண்டே இருக்கிறார். அதனால தான் நமக்கு ரொம்ப இந்த காவியம் நமக்கு ரொம்ப பயன்படக்கூடியது. ஒரு தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த காரியம் செஞ்சால் தர்மத்துக்கு தொந்தரவாகும், அங்கே தான் தர்ம சங்கடம். செய்யலாமா வேண்டாமான்னு திண்டாருது. அப்போ ராமபிரான் எப்படி சொல்கிறாரோ, ராமபிரான் எப்படி வாழ்ந்தாரோ, சீதா பிராட்டி எப்படி வாழ்ந்தாலோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புனிதத்தன்மை ஏற்படாமல் இருந்தாலும் கூட இதுதான் வழி, இப்படி செய்வதுதான் நல்லது என்ற சிந்தனை நமக்கு தேவை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்மா. இன்னும் பொருள், எவன் தர்மத்தை காப்பாற்றுகிறானோ அவனை தர்மம் காப்பாற்றும். அதாவது இந்த பூமி, தர்மம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னா, எது இந்த பூமியை தாங்குகிறதோ அதுதான் தர்மம். இந்த பூமி இன்னைக்கு நிற்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் தர்மம் தான். நீ தவறு செய்தாய் என்றால் உன்னுடைய புண்ணிய பாவம் எல்லாம் இந்த ஜெயமும் முடிய போகுது அப்படின்னா பூமி ஒன்று 2-3 தான் கீழே தள்ளி வச்சிருது. இறந்து போவதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க கீழே. சரி, கொஞ்ச நாளில் இவருக்கு காலம் முடிய போகுதுன்னு அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஹிண்ட்டு. பூமாதேவி என்ன பண்ணுறா, இந்த மாதிரி அசுரர்கள் ராட்சசர்களும் தாங்க முடியல, ஆனாலும் அவர்கள் பெற்ற வரத்தால் பூமியில் அப்படியே ஆட்சி செஞ்சு பார்க்குறான். அதற்கும் என்று அதிமானுஷ தெய்வீக சக்தியை கொண்டு வந்து அவர்களை இது பண்ணுறாங்க. சாதாரண மனிதர்கள் நாம் இந்த தர்மத்தை காப்பாற்றுகின்ற பொழுது நமக்கு ஆண்டவன் அதுக்கு தகுந்த ஆப்பில் வழி ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போது எப்போ ரொம்ப அக்கிரமம் பிடிக்கிறோமோ அப்போ அழிவு நிச்சயம். அதனால தான் தர்மோ ரக்ஷதி, தர்மத்தை ரட்சிக்கின்றவன் தர்மத்தால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னாரு. இப்போ இதிகாசம்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம் மகா பெரியவர்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, இதிகாசம் இப்படி நடந்தது அப்படின்வாங்க. ஆனால் கூட ஹ என்ற சொல்லை போட்டிருக்கிறார். ஹ என்ற சொல்லுக்கு வாஸ்தவமாக, உண்மையாக, நிச்சயமாக இது இப்படித்தான் நடந்தது. ராமபிரானும் கண்ணபிரானும் இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். அதுக்கு கற்பனையாக சில கதைகள் சொல்லப்படலாம், ஆனால் உண்மையாகவே இப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வால்மீகி ராமாயணம் படிக்கும்போது இந்த காவியத்திலே சொல்லப்பட்ட எல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். உடனே நம்ம ஒரு பகுத்தறிவோட காவியத்தை பார்க்குறோம். பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. எல்லாத்தையுமே சொல்றார். பட்டவர்த்தனமாக அத்தனை விஷயங்களையுமே சொல்லிவிடுகிறார். என்ன தர்மம்னு பேசுகிறோம், உண்மைன்னு பேசுகிறோம், எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? அப்படி ஒரு ஒழுக்கமாக உருவாக்கப்பட்ட உத்தமமான காவியம். அதனால்தான் அந்த 24,000 ஸ்லோகங்களை நாம் பாராயணம் செய்யும் என்று பொழுதே பொருள் தெரியாவிட்டாலும் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், நாம் உயர்வோம், நமது எண்ணம் கைகூடும் அப்படின்னு. ஆக இதிகாசம் என்ற சொல்லுக்கு இது இப்படித்தான் நடந்தது என்று சொல்ல வேண்டும் என்கிறார் மகா பெரியவர்கள். அந்த முறையிலே இந்த காப்பியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாத்திரமும் என்ன பேசுகிறது, அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம், வாழ்க்கையில் நாம் எப்படி அதை பயன்படுத்துவோம், எப்படி நாம் முன்னேறுவோம் என்பதை பற்றி நாம் பேச போகிறோம். இதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன். எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியும். தெரிஞ்சதே
நான் இந்த கதையை விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு வரல. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுண்டோம், நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதாவது தெய்வீக சக்திகள் நம்மால் நமது வாழ்க்கையில் கொண்டு வர முடியுமா, அதை நாம் பயன்படுத்த முடியுமா என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நல்லா 7 நாட்களும் தொடர்ந்து கேளுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு வேண்டுதல் எண்ணிக்குங்க. இந்த கதையை கேட்குறேன், ஆண்டவா நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராமபிரானை பார்த்து வணங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறது சுந்தரகாண்டத்தினுடைய பொருள். அதனால் இதெல்லாம் நீ பார்க்கலாம். இப்பொழுது நான் கதையில் இருக்கின்ற சம்பவங்களை சொல்லி அதில் இருக்கின்ற சிந்தனைகளை சொல்கிறேன். தசரதருக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகுணன் என்ற 4 பிள்ளைகள் பிறந்தனர். குழந்தைகளுக்கு 15 வயது ஆகிறது. தசரதர் யோசித்தார். வசிஷ்ட முனிவரோடு உட்கார்ந்து கொண்டு யோசிக்கின்றார். குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்யணும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது காவலாளி வந்து விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கிறார் என்றார். விஸ்வாமித்திர முனிவர் வந்தார். அவர் யாகத்திற்கு தடை செய்கின்ற தாடகையின் புதல்வர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் கடைசியிலே ராமரை கூட்டிக் கொண்டு சென்று சீதா பிராட்டியோடு மனம் பிடித்து வைக்கிறார். அதனால் 4 குழந்தைகளுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அதாவது இவங்க திருமணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது உடனே ஒரு ஆள் வந்து கூட்டின்னு போய் பசங்களை கூட்டின்னு போய் கல்யாணமும் நடந்து போகுது. இதுலேருந்து என்ன புரிகிறது? தூய்மையான மனம் உனக்கு இருந்தால் நீ நினைத்த காரியம் முடிவேறும். நிச்சயமாக முடியும். அதை தான் வாங்கிக்கணும். எப்பவுமே தூய்மையான மனசோடு நம்ம இருக்கும்போது நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாடம். ரமண பகவான் ஆன்மீக மையத்தின் சார்பாக நடப்பதால் இந்த இடத்துல ரமணரை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ரமணர் ஒரு நாள் இரவு சாப்பிடும்போது நாத்தங்கா இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே இல்லையே, ஐயோ பகவானுக்கு நாத்தங்கா தேவைப்படுதே, என்ன பண்ணலான்னு சொல்லி மறுநாள் கடிதம் எழுதுகிறார்கள். பகவானுக்கு ரமண பகவான் சொல்லும்போது நான் ராமரை சொல்லும்போது ராம பகவான், விஷ்ணு பகவான், ரமணரை சொல்லும்போது ரமண பகவான் என்று சொல்லுவேன். நீங்கள் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னால் பகவான் என்ற சொல்லுக்கு விளக்கமே தனி. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த குவாலிட்டிஸ் 6 விதமான குவாலிட்டி இருக்குது. என்றால் அதுக்கு 6 விதமான குவாலிட்டிஸ், குணங்கள். இந்த 6 குணங்கள் இருக்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் பகவான். அதாவது மனிதனே நீ தெய்வம்தான் என்று சொல்கிறது இந்து மதம். இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து துணிவாக வைக்கின்றது இந்து மதம். மனிதனே நீ தெய்வம்தான். அது ஆனால் நாம் அதை உணரவில்லை. அப்படி எவன் ஒருவன் தெய்வ நிலையை எட்டுகிறானோ அவனை எல்லாம் பகவான். இப்போது இயேசுவும் பகவான் தான். மகாவீரரையும் பகவான் மகாவீரர் என்கிறோம். புத்தரும் பகவான் தான். இப்படி ராமகிருஷ்ணரும் பகவான் தான். இப்படி இந்த பகவான் அதை பற்றி இன்னொரு நாள் விளக்கமாக பார்ப்போம். இப்போது ரமணர் நாற்றங்காய் கேட்டார் என்று மறுநாள் அந்த கடிதம் வந்தது. கடிதம் வரும்போதெல்லாம் பகவான்கிட்ட முதல்ல அனுப்புறதுக்கு முன்னால் பகவான்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. பகவான் பார்த்தார். 2 கூட நாத்தங்காய் வேணும் அப்படின்னு பகவான் சொன்னார். நாத்தங்காய் வேணும்னு சொன்னோன்னு வர வேண்டாமோன்னு சொல்லி அந்த கடிதத்தை வீசி எழுந்தார். அப்படி அவர் வீசி இருக்கின்ற நேரத்திலே அங்கிருந்து 2 கூடை நிறைய பழங்கள் வருகின்றன. பகவான் அதை பார்த்தார். ஓ, நாத்தங்காய் வந்துடுதா என்றார் ஒரு புன்முறுவலோடு. அப்புறம் சொன்னார், ஒரு கூடையில் வந்து ஆரஞ்சு பழம் இருக்கும், அதை இங்கே ஹாலில் வச்சுருங்க. இன்னொன்று வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் போடுங்க அப்படின்னார். அவர் சொன்னபடியே ஒன்றில் ஆரஞ்சு பழமும் இன்னொன்றில் நார்த்தங்காயும் இருந்தது. இது உடனே அங்கிருந்து ஜிவி சுப்பராமையா என்கின்ற பகவானின் அடிவர் கேட்டார், இது அற்புதம் இல்லையா என்று கேட்டார். உடனே பகவான் சொன்னார், தூய்மையான உள்ளம் இருக்கின்ற பொழுது அவன் நினைத்தது உடனே நடைபெறும் என்றார். அதுபோல தான் வசிஷ்டரும்
தசரதரும் தூய்மையான உள்ளத்தோடு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச உடனே விஸ்வாமித்திரர் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக செல்கிறார். அதில் என்னென்னா, நம்மளும் ஒரு தூய்மையான மனசு வச்சுட்டானா நம்ம நினச்சது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அடுத்தது போகலாம். இதில் வந்து 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில். ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு புனிதமான நூலாக எல்லாராலும் போற்றப்படுகிறது. ராமபிரான் காடு நோக்கி செல்கிறார். தாடகையை வதம் செய்ய வேண்டும். அதாவது இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மனசில் இருக்கிறத க்ளீனாக தெரிஞ்சுடுவாங்க, உடனே தெரிஞ்சுப்பாங்க. ராமபிரான் எண்ணினார் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லுகிறார். ராமபிரான் எண்ணினார், ஒருவர் எப்படி பெண்ணை கொல்வதுன்னு நினைச்சாருங்கிறாப்புல சொல்கிறாரு. ஆனால் வால்மீகி அப்படி சொல்லவில்லை, அவரே சொல்கிறாப்புல சொல்கிறார், தாடகை பெண் என்று எண்ணாதே ராமா, அந்த தாடகையை பயம் இல்லாமல் கொள். அவள் ஒரு அரக்கி, அவள் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறாள். இவளை கொல்வதுதான் தர்மம். அரசனாக இருக்கின்றவன் பெண் என்று பார்க்காமல் சில நேரங்களிலே காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. 4 வருணத்தாருக்கும் இதமாக இருக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் செய்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்னு இவ்வளவு அட்வைஸ் பண்ணுறாரு. ராமபிரான் கையை கூப்பின்னு சொன்னார். சபை நடுவே எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் உன்னுடைய ஆச்சாரியர், இப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யினார். அதனால் நான் செய்கின்றேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதாவது தந்தையினுடைய வாக்கை அவ்வளவு தீர்மானமாக ராமபிரான் நடத்தி வைக்கின்றார். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவின் வார்த்தையை இறைவனோட வார்த்தையாக எண்ணி, அதே போல் ஆச்சாரியன் தேவன் நிலையில் இருக்கின்றான், இறைவன் நிலையில் இருக்கின்றான் என்று அவருடைய வார்த்தையும் கேட்டு ராமபிரான் செயலாற்றுகிறார். அப்பா அம்மா பேச்சை கேட்குறதில்ல. கொஞ்சம் அவங்க சொல்லும் பொழுது இப்போ காலம் மாறி போச்சு, ஆனாலும் கொஞ்சம் காது கொடுத்து என்ன சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நன்மைக்கு அவங்க தான் நம்மளை நேசிக்கிறவங்க 2 பேர் தான் இருக்க முடியும். ஒன்று தாய், ஒன்று தகப்பன் தான். அந்த அளவுக்கு எவனுமே நேசிக்க மாட்டான். அவங்க நமக்காக இன்னமும் செய்யக்கூடியவர்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது இளைஞர்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அவங்க யோஜனை பண்ணி செய்யலாம். ஆனாலும் அவங்க சொல்கிறத கூர்மையாக கவனிங்க, அது என்றைக்குமே வாழ்க்கைக்கு பயன்படும். அதே போல் பெற்றவர்களும் பிள்ளைகள் கேட்கிறார்களோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருங்கள். இது வந்து நான் என்னுடைய முக்கியமான பாடம். நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக அகலிகை ஆசிரமத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அது இப்பொழுது பாழடைந்து கிடக்கிறது. கௌதமருடைய ஆசிரமம். அங்கே அகலிகை யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்கிறாள். இதுதான் உண்மை. அவள் கல்லா இருந்தா அப்படிங்கிறாங்க இல்லையா. ஒரு சாம்பல் மேட்டில் அவள் இருக்கிறாள். அவளுடைய உடல் யாராலும் பார்க்க முடியாது. கௌதமர் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார். இந்திரனால் வஞ்சிக்கப்பட்ட அகலிகைக்கு கௌதமர் கொடுத்த சாபம், நீ யார் கண்ணிலும் படாமல் இருந்திருக்கலாம். அதே போல் உனக்கும் அந்த ஆவல் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். அதற்காக என்ன பண்ணலாம்? யார் கண்ணிலும் இனிமேல் தென்பட மாட்டேன். திருப்பி எங்கடா போனால் அகலிகன்னு யாரும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கௌதமர் தான் தெரியும் விஷயம். அந்த ஆசிரமத்துக்குள்ளே வா ராமா என்று விஸ்வாமித்திரர் கூட்டி செல்கிறார். ராமபிரான் காலடிப்பட்ட உடனே அந்த சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு அகலிகை உருவானாள். அகலிகை என்ற பெண் உருவாகி வருகிறாள். ராமபிரான் பார்க்கின்றார். அவளை பார்த்தபோது அவளை வணங்குகிறார் ராமபிரான். பதிலுக்கு அவளும் ராமபிரானையும் விஸ்வாமித்திரர் எல்லோரையும் வணங்குகிறாள். பதிதன் என்றால் விழுந்தவன், பாவனன் என்றால் புனிதப்படுத்துவது. பதித பாவனன் என்பது ராமனுக்கு பெயர். விழுந்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல நல்ல உயர்ந்த நிலையை கொடுக்கிறான். அகலிகை கற்புடைய பெண்களில் ஒருவளாக, பத்தினிகளில் ஒருவளாக மதிக்கப்படுகிறாள். அதற்கு காரணம் ராமபிரானுடைய திருவடிகள் பட்டதால். அது வந்து மன்னிக்கக்கூடிய தன்மை. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஜனகர் இருக்கார் இல்லையா, அவருடைய புரோகிதர் சதானந்தர்னு பேர். இந்த சதானந்தர் யார்? கௌதமருக்கும் அகலிகைக்கும் பிறந்தவர். ராமபிரான் அகலிகையை அதாவது அந்த சாம்பல் மேட்டிலிருந்து அகலிகை என்ற பத்தினியை திரும்ப உருவாக்கிவிட்டு மிதிலைக்கு வருகிறார். மிதிலைக்கு வரும்பொழுது சதானந்தர் பார்க்கிறார். என் தாயை திரும்ப எங்களுக்கு கொடுத்தவர் இவர்தானா என்று வணங்குகிறார். பாருங்கள், மாத்ரு தேவோபவங்கிறத
ஒரு தாயினுடைய சிறப்பை சொல்லுகிறது காவியம். என் தாயை இவர்தான் உருவாக்கி கொடுத்தாரா? அந்த இந்திரன் வஞ்சனையாக என் தாயை பழிவாங்கி விட்டானே, அதற்காக சாம்பலிலே படுத்திருந்து வாயுவே உண்டு பிராயச்சித்தம் செய்தாளே என் தாய், அவளுடைய தவத்தை புரிந்து கொண்டாரா? கௌதமர் இவரை புரிந்து கொண்டாரா? கௌதமரை ராமர் பூஜித்தாரா? என் தந்தை கௌதமரை ராமர் பூஜித்தாரா? இவ்வளவு கேள்வியும் கேட்கிறார். யாரு? சதானந்தர். ராமரை வணங்குகிறார். இவருடைய தூய்மையான உள்ளம் முன்னாலே எல்லோருமே தூய்மையாகி விடுவார்கள் என்ற கருத்தை முன்னிறுத்தி அவரையும் விஸ்வாமித்திரரையும் வணங்குகிறார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பாவிகளுக்கு மன்னிப்பு உண்டு. ஒருத்தன் தவறு செஞ்சால் பிராயச்சித்தம் பண்ணி வருந்துகின்றான் என்றால், அவன் அன்றைக்கு இழைத்தது தவறாக இருந்தாலும் கூட பிராயச்சித்தம் அதுக்காக தண்டிக்கப்பட்டால் அதற்கு பிறகு முனிவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். முனிவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றது சாமவேதம்? முனிவர்கள் கடவுளின் சட்டங்களை மீறுவதில்லை. முனிவர்கள் கடவுளின் சட்டங்களை மீறுவதில்லை. அதனால மன்னிப்பு என்பது கடவுளுடைய சட்டம். அந்த முறையிலே அவர் மன்னிக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஒரு பெண் கெட்டு போயிட்டான்னு உடனே அவளை அவ்வளோ தூரம் ஒதுக்குறோமே. எந்த ஆண், வைரமுத்து அவர்கள் எழுதினாப்புல ஆண்களில் ராமன் இல்லைங்கிறாப்புல தான் வாழ்க்கை இருக்குது. அந்த ஆணை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு? நம்ம சமுதாயம் தெரியாமல் இதே வேலையாக செய்கிறவங்கள நான் சொல்லலை. விழுந்தவன் என்றால் தவறி விழுந்து விட்டாள். இது மனிதனுடைய இயற்கை. அதாவது காவியத்தில் எந்த விதத்திலுமே இது ஏன் உண்மை, இது சத்தியம் அப்படின்னா உண்மையை உள்ளபடி. நாளைக்கு அயோத்தியா காண்டம் படிக்கும்போது கூட இதை திரும்பியும் பார்ப்போம். உண்மையை உள்ளபடி பேசுகின்றவர் ராமர்னு. அந்த முறையில் இது அமைகிறது. இவர் அதை உடனே ராமபிரான் மன்னிப்பு வழங்குகிறார். அவள் கௌதமரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை.